வியூவர்ஸ், நம்ம பத்த பத்மாசனம் பார்க்கலாம். பத்த என்றால் பிடித்திருத்தல் என்று பொருள். இரு கைகளையும் பின்னால் பிடிப்பது தான் பத்த பத்மாசனம். இதுதான் பத்த பத்மாசனம். ஆசனம் பத்மாசனம் பார்க்கலாம். பத்த பத்மாசனம் பார்த்த பிறகு நிக்ஸாசனம் பத்த பத்மாசனம். இது பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டு கைகளையும் பிடித்து கொண்டு படுக்கணும். அடுத்து நம்ம கூர்மாசனம் பார்க்கலாம். கூர்மாசனம் முதல் நிலை. கூர்மாசனம் இரண்டாம் நிலை. கூர்மாசனம் மூன்றாம் நிலை. பாத சர்வங்காசனம் பார்க்கிறோம். பாதை என்றால் ஒற்றை கால் என்று பொருள். காலை நல்லா பத்மாசனம் மாதிரி மடக்கி செய்யணும். அது பேர் தான் பாத சர்வங்காசனம். பலன்கள் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் காலுக்கு. அடுத்தது பிளட்டு வரைக்கும் மைண்டு வரைக்கும் போகும். உடம்புக்கு நல்லது. எல்லாரும் இந்த ஆசனத்தை செய்யும். பத்த பத்மாசனத்தில் உள்ள எல்லா பலன்களும் பத்மாசனத்தில் அனைத்து பலன்களும் கிடைக்கும். இதனால் முதுகு வலிக்குலாம் சரியாகும். கை கால்களுக்கு நல்லது. சிறுநீரகம், கல்லீரல் உற்பத்தி எல்லாமே நல்லது, சீராகும். பத்மாசனத்தை எல்லோரும் செய்யுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.